நானும் ஒரு காலத்துல வந்து சிரமப்பட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சேல்ஸ் பண்ணதுக்கு நான் சிரமப்பட்டிருக்கேன். அப்போ சிரமமே இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு வழியை அவர் சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னா டிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா ட்ரஸ்ட் பேஸ்டு செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ட்ரஸ்ட் தான் எல்லாமே, நம்பிக்கை அதுதான் எல்லாமே. நம்பிக்கை எப்ப வரும்? உண்மை பேசினாதான் நம்பிக்கை வரும் மக்கள். ஏன்னா 100 தடவை வந்து சொன்னாலும் உண்மை உண்மைதான், அது மறக்க மாட்டோம் நம்ம. அது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே நான் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க, இங்க ஒரு சேலஞ்ச் இருக்குது, மார்க்கெட்டிங்ல ஒரு சேலஞ்ச் இருக்குது. நான் அதை அக்ரி பண்றேன். ஒரு சவால் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நண்பர்களே தோழிகளே, அந்த சவால் நாம் பேசுவதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை என்று நாம் நினைப்பது. இதுதான் சவால். நம்ம என்ன பேசுறோமோ அது மக்களுக்கு சார் சொன்னா புரியவே மாட்டேங்குது சார், நம்ம என்ன சொன்னாலும் இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். இதுதான் பெரிய நிறைய பேர் சொல்ற விஷயம். இங்க ஒரு அடிப்படையில ஒரு மாற்றம் வரணும் சார். தமிழன் எல்லாம் சொல்லி இருக்கிறான். அதாவதுங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், அதாவது நம்ம எங்க இருந்து பாக்குறோம், நம்ம எங்க வந்து பாக்குறோம். நான் இப்ப உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னா எங்க பாக்குறேன்? என் கண்ணுக்குள்ளதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய காதுல தான் நான் கேட்பேன், என்னுடைய நாக்குல தான் நான் டேஸ்ட் பண்ணுவேன், என்னுடைய மூக்குல தான் நான் நுகர்வேன். யாராவது என்னை வந்து தொட்டா ஃபீலிங் என்னுடைய ஸ்கின்ல தான் எனக்கு கிடைக்கும். யோசிக்கிறது மனசுக்குள்ள, நான் என்னுடைய மனசுல எல்லாம் உள்ளே தான் நடக்கிறது, எதுவும் வெளியில் நடக்கவில்லை. எல்லாம் வந்து உலகம் எங்க இருக்கு? உலகம் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலன்களும் இந்த 6வது அறிவு, அந்த திங்கிங், அந்த ரீசனிங் பவர், இதெல்லாம் எங்க சார் நடக்குது? எல்லாம் உள்ளதான் நடக்குது. எங்கேயாவது வெளியில நடக்குதா சொல்லுங்க. நீங்க வந்து பாக்குறீங்கன்னா உங்க கண்ணுக்குள்ளதான் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த மொபைல் போன்லயோ இல்லைன்னா லேப்டாப்லயோ, அது தப்பு. உங்க கண்ணுக்குள்ள நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து சாப்பிடும்போது இது திரும்ப திரும்ப சொன்னா எத்தனை பேர் வந்து போர் அடிக்கும் உங்களுக்குன்னு தெரியாது. உண்மை அதுதானே. நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த நீங்க சாப்பிடுற அந்த ஒரு ஸ்வீட்ல வந்து நீங்க வந்து அந்த உங்களுக்கு அந்த ஸ்வீட் அந்த டேஸ்ட் தெரியுதா, இல்லை உங்க நாக்கில் தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கிற உங்க காதுல வந்து உங்களுக்கு நீங்க கேட்டுருக்கிறீங்களா, இல்லைன்னா நீங்க இப்ப கேட்டிருக்கிற அந்த ஸ்பீக்கர்ல கேட்டுருக்கிறீங்களா? எதை வேணா நீங்க பாத்துக்கோங்க, எல்லாமே உள்ளதான் நடக்குது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னு சொன்னா, இவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது சார். இந்த ஒரு அடிப்படையான ஒரு மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக், ராங்ன்னு நான் சொல்லுவேன். நான் இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. எப்படின்னா, நான் என்ன சொன்னாலும் புரியலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து எந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு புரியுமோ அப்படிதான் நான் பேசணும். we have to use people's language. மக்களுடைய மொழியைத்தான் மக்களுடைய மொழியில் நாம் பேச வேண்டும். நான் பேசுவேன், நான் பேசுறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் எவருக்கும் இல்லை, யாருக்குமே கிடையாது. மக்களுக்கு புரியும் வண்ணம் நாம் பேச வேண்டும். இப்ப நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாதிரி பேசுவேன். நான் ஒரே விஷயத்த 2-3 மாதிரி பேசுவேன். ஏன்னா இங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். தூய தமிழிலே பேசினால் உடனடியாக புரிந்து கொள்ளும் மக்கள் இருக்கிறார்கள். சுமாரா பேசினா நம்ம ஊர் பாஷையில பேசினா புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல பேசினா புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி பேசுறேன். ஏன் சுரேஷ் சத்யநாராயணன் வந்து ஏதோ ஒரு நடிகர் இருக்காரு, அவர் மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தப்புது. மேஜர் சுந்தரராஜன் யாரோ ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா சொன்னதை முதல்ல வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்லுவார், இல்ல தமிழ்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. மை பாயிண்ட் இஸ், எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணணும். அப்போ அவர்களுடைய மொழியிலே நாம் பேச வேண்டும், அவங்க மொழியில பேசணும். அப்போதான் பாத்தீங்கன்னா, இப்ப வீரமாமுனிவர் என்ன பண்ணாரு? வீரமாமுனிவர் யாரு? அவரு ஆக்சுவலா கிறிஸ்டியானிட்டிய பரப்ப வந்தவர் தான், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் தமிழ் கற்றுக்கொண்டார். தமிழ் இலக்கியத்துல வந்து இன்னைக்கு வந்து அவருடைய படைப்புகள் வந்து பெரிய அளவுல இருக்கு, கரெக்டுங்களா? ஆனால் ஏன் அவர் தமிழ் கற்றுக்கொண்டார் என்றால், அவர் ஆங்கிலத்திலே அவர் ஆங்கிலம் என்று பிடித்துக் கொண்டிருந்திருந்தால் அவர் இங்கே கிறிஸ்தவத்தை பரப்பி இருக்க முடியாது.
மக்களுடைய மொழியில் தான் நாம் பேச வேண்டும் என்பது என்னும் ஒரு காரணத்திற்காக அவர் தமிழ் கற்றுக்கொண்டார், தமிழில் புலமை பெற்றார். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி பரவிட்டு தான் போயிருக்காரு. இதெல்லாம் பேசிக்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். எனவே வாட் இஸ் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங்னா அவர்கள் மொழியில் நாம் பேச வேண்டும். அவங்களுக்கு எப்படி? இப்போ நீங்க வந்து ஒரு 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 ஊருக்கு போறீங்க சார், ஒரு கிராமத்துல இருக்க போயிட்டு நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசினா அவங்களுக்கு என்ன புரியும்? வேண்டாம், தமிழ்லயே வந்து பேசும்போது வந்து நீங்க உங்க ஸ்டைல்ல பேசிட்டு அவங்களுக்கு புரியலன்னு சொல்றது வந்து தப்பது. நம்ம தான் அங்க ஃபெயில்யூர். அவங்க மொழி என்ன? அவங்களுடைய மொழி என்ன? அவங்க மொழியில தான் நம்ம பேசணும். அதாவது அவங்க மொழின்னு அர்த்தம் என்னன்னா, சார் அவங்க மொழி தமிழ் மொழி தானே சார் அப்படின்னு நீங்க இப்போ ஒரு சிலர் இப்ப வந்து மியூட் பண்ணிருக்கிறதுனால யாராவது ஒரு கமெண்ட் கூட அடிச்சிருக்கலாம். அட என்ன இவரு, அவங்க மொழி தமிழ் மொழி எந்த தான் நம்ம பேசுறோம், நமக்கு அந்த அறிவு இல்லையா அப்படின்னு நீங்க யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க சொல்லிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அது கூட எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா அது இல்லை. அவர்களுடைய மொழி என்றால் என்னவென்றால் அவர்கள் குடும்பத்திலே, அவர்கள் ஊரிலே, அவர்களுடைய நட்பு வட்டாரத்திலே அவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அந்த மொழியில் நாம் பேச வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். மார்க்கெட்டிங்ல வந்து எங்கடா சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் வருது. ஏன்னா நம்ம மொழியில் நம்ம பேசிட்டு நம்ம பேசுறது புரியலன்னு சொல்றது. நம்ம பேசுறது ஏன் அவங்களுக்கு புரியணும்? ஏதாவது தலையெழுத்தா அவங்களுக்கு? நம்ம பேசுறது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு என்ன சார் தலையெழுத்து இருக்கு? அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பேசணும். அவர்கள் மொழியில் நம்ம பேச வேண்டும். இங்க வந்து முழு சேலஞ்சஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும் எல்லாமே. எனவே நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னா மார்க்கெட்டிங் என்பது உண்மையை பேசுவது. மார்க்கெட்டிங் என்பது அவர்கள் மொழியில் பேசுவது. மார்க்கெட்டிங் என்பது அவர்கள் நாம் கூறும் பொருளையோ அல்லது சேவையோ எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, கூறுவது என்னுடைய கடமை, நான் கடமையை செய்வேன், பலனை நான் எதிர்பார்க்க மாட்டேன், பலன் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் பேசுவதுதான் மார்க்கெட்டிங்.